வந்த அன்னையை சுட்டி காட்டி உருவான திருத்தலம் ஆரங்காடு திருத்தலம். பாஸ்காவின் பெருமை சொல்லியே கிறிஸ்துவை அறிவிக்கும் திருத்தலம் ஆரங்காடு திருத்தலம். கடலோடு வந்த அன்னையை சுட்டி காட்டி உருவான திருத்தலம் ஆரங்காடு திருத்தலம். பாஸ்காவின் பெருமை சொல்லியே கிறிஸ்துவை அறிவிக்கும் திருத்தலம் ஆரங்காடு திருத்தலம். 500 ஆண்டாய் புதுமை கண்ட திருத்தலம். வானதூதர்கள் நின்று வணங்கும் திருத்தலம். மீனவர் வாழ்வினை மீட்கும் திருத்தலம். தீமையை தீர்த்திட வந்த திருத்தலம். பெருமை கமழும் ஆரங்காடு வருக வருகவே. சிறுமையகளும் இறையாசீர் பெருக பெருகவே. பெருமை கமழும் ஆரங்காடு வருக வருகவே. சிறுமையகளும் இறையாசீர் பெருக பெருகவே. தங்கட 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 வருக வருக வருகவே. இறையாசி பெருகவே. அருள் பொழியும் செங்கோல் தாயை காணவே. வருக வருக வருகவே. இறையாசி பெருகவே. அருள் பொழியும் செங்கோல் தாயை காணவே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இம்மண்ணில் பூத்து விண்ணில் பூத்து இம்மண்ணில் மலர்ந்து அன்னை மரி மடி அமர்ந்து சூசை தந்தை கரம் தவழ்ந்து கொண்டிருக்கும் இந்த அழகிய தருணத்தில் இறை திருக்குடும்ப விழாவில் பங்கேற்று இயேசு மரி சூசையின் இறையாசிர் வேண்டி வந்திருக்கும் இறை மக்களே, உங்கள் அனைவரையும் இத்திருக்குடும்ப விழா திருப்பலி கொண்டாட்டத்திற்கு வருகவென வரவேற்கின்றேன். அன்பார்ந்த இறை மக்களே, இன்றைய இறை வாசகங்கள் சுட்டிக்காட்டுவது என்னவென்றால், மனைவியரே உங்கள் கணவருக்கு பணிந்திருங்கள். கணவர்களே உங்கள் மனைவியருக்கு மதிப்பு கொடுங்கள். பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். ஜெபத்தில் நிலைத்திருந்து இறை திருவுளத்தை ஏற்று அதன்படி வாழுங்கள். அன்பு, பரிவு, பொறுமை, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு ஆகிய நற்பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள் என வழிகாட்டுகிறது. இத்தகைய அனைத்து நற்பண்புகளால் நிறைந்து காணப்பட்டதுதான் இயேசு மரி சூசை வாழ்ந்த அற்புத திருக்குடும்பம். இவ்வுலகத்தாருக்கு ஒரு குடும்பம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கியதுதான் நம் அன்னை மரி வாழ்ந்த திருக்குடும்பம். இறைவனின் வார்த்தைகளுக்கு செவிமடுத்து தங்களை முழுவதுமாய் கடவுளுக்கு ஒப்புக்கொடுத்து வாழ்ந்த இறை குடும்பத்தின் இயேசு மரி சூசை வாழ்ந்த திருக்குடும்பம். அந்த இறை திருக்குடும்பத்தின் வழியாக நாமும் நம் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுத்து நம் குடும்ப ஆசீர்வாதத்திற்காக அந்த எல்லாம் அல்ல இறைவனிடம் நம்மையே இந்த திருக்குடும்பத்தின் வழியாக தூய பலியாக ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும்
கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமையும், ஆண்டவரே இரக்கமையும். கிறிஸ்துவே இரக்கமையும், கிறிஸ்துவே இரக்கமையும். ஆண்டவரே இரக்கமையும், ஆண்டவரே இரக்கமையும். நரங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி நவிழ்கின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே. தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டையே கருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தேவனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. அன்பே உருவான இறைவா, எங்களுக்கு திருக்குடும்பத்தின் சிறந்த எடுத்து காட்டியளிக்க திருவுளமான உம்மை நாங்கள் வேண்டுகிறோம். குடும்ப பண்புகளிலும் அன்பின் பிணைப்புகளிலும் நாங்கள் அதை பின்பற்றி உமது இல்லத்தின் நிலையான பரிசை மகிழ்வுடன் பெற செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை திரு வசனங்கள் 2-7 வரை மற்றும் 12-14 வரை. பிள்ளைகளை விட தந்தையரை ஆண்டவர் மிகுதியாக மேன்மைப்படுத்தியுள்ளார்.
பிள்ளைகள் மீது அன்னையர்க்குள்ள உரிமைகளை உறுதிப்படுத்தியுள்ளார். தந்தையரை மதிப்போர் பாவங்களுக்கு கழுவாய் தேடிக்கொள்கின்றனர். அன்னையரை மேன்மைப்படுத்துவோர் செல்வம் திரட்டி வைப்போருக்கு ஒப்பாவர். தந்தையரை மதிப்போருக்கு தங்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சி கிட்டும். அவர்களுடைய மன்றாட்டு கேட்கப்படும். தந்தையரை மேன்மைப்படுத்துவோர் நீடு வாழ்வர். ஆண்டவருக்கு பணிந்து நடப்போர் தங்கள் அன்னையருக்கு மதிப்பு அளிப்பர். தலைவர்கள் கீழ் பணியாளர்கள் போல் அவர்கள் தங்கள் பெற்றோருக்கு பணி செய்வார்கள். குழந்தாய், உன் தந்தையின் முதுமையில் அவருக்கு உதவு. அவரது வாழ்நாளெல்லாம் அவரது உள்ளத்தை புண்படுத்தாதே. அவரது அறிவாற்றல் குறைந்தாலும் பொறுமையை கடைபிடி. நீ இளமை மிடுக்கில் இருப்பதால் அவரை இகழாதே. தந்தைக்கு காட்டும் பரிவு மறக்கப்படாது. அது உன் பாவங்களுக்கு கழுவாயாக விளங்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 128. நீங்கள் பாட வேண்டிய பதிலுரை. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். 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 உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர். நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொலோசேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனம் 12 - 21 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்புக்குரிய இறை மக்கள். எனவே அதற்கு இசைய பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள். ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல் நீங்களும் மன்னிக்க வேண்டும். இவை அனைத்துக்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள். அதுவே இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெறச் செய்யும். கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. இவ்வமைதிக்கென்று நீங்கள் ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டீர்கள். நன்றியுள்ளவர்களாயிருங்கள். கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுள் நிறைவாக குடிகொள்ளுவதாக. முழு ஞானத்தோடு ஒருவருக்கொருவர் கற்பித்து அறிவுரை கூறுங்கள். திருப்பாடலையும் புகழ் பாக்களையும் ஆவிக்குரிய பாடலையும் நன்றியோடு
உளமாற பாடி கடவுளை போற்றுங்கள். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாக தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். திருமணமான பெண்களே, உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். ஆண்டவரை சார்ந்து வாழ்வோருக்கு இதுவே தகும். திருமணமான ஆண்களே, உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள். அவர்களை கொடுமைப்படுத்தாதீர்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு முற்றிலும் கீழ்ப்படியுங்கள். ஆண்டவரை சார்ந்தோருக்கு இதுவே தகும். பெற்றோரே, உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள். அப்படி செய்தால் அவர்கள் மனந்தளர்ந்து போவார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. Alleluia, 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 Alleluia. கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிகொள்வதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 13 15 மற்றும் 19 23 முடிய. ஞானிகள் திரும்பிச் சென்றபின் ஆண்டவருடைய தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடிச் செல்லும். நான் உமக்கு சொல்லும் வரை அங்கேயே இரும். ஏனெனில் குழந்தையை ஏரோது கொல்வதற்காக தேடப் போகிறான் என்றார். யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவிலேயே எகிப்துக்கு புறப்பட்டு சென்றார். ஏரோது இறக்கும் வரை அங்கேயே இருந்தார். இவ்வாறு எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியது. ஏரோது காலமானதும் ஆண்டவருடைய தூதர் எகிப்தில் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு செல்லும். ஏனெனில் குழந்தையின் உயிரை பழிக்க தேடியவர்கள் இறந்து போனார்கள் என்றார். எனவே யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு வந்து சேர்ந்தார். ஆனால் யூதேயாவில் அர்கெலா தன் தந்தைக்கு பின் அரசாளுவதாக கேள்விப்பட்டு அங்கே போக அவர் அஞ்சினார். கனவில் எச்சரிக்கப்பட்டு கலிலேய பகுதிகளுக்கு புறப்பட்டு சென்றார். அங்கு அவர் நாசரேத்து எனப்படும் ஊருக்கு சென்று அங்கு குடியிருந்தார். இவ்வாறு
நசரேயன் என அழைக்கப்படுவார் என்று இறைவாக்குனர்கள் உரைத்தது நிறைவேறியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு விழாவை பெரும் மகிழ்ச்சியோடும் பேர் ஆனந்தத்தோடும் கொண்டாடிய பிறகு வருகின்ற முதல் ஞாயிற்றுக்கிழமையான இன்று அன்னையாம் திரு அவை திருக்குடும்ப பெருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இத்தகைய விழாவோடு இன்று நாம் நம் திருத்தந்தை பிரான்சிஸ்கு அவர்கள் இந்த ஆண்டு 2025 ஆண்டு யூபிலி ஆண்டு என்று சொல்லி எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற தலைப்பில் நாம் சிந்தித்து பங்குகள், இல்லங்கள், மறைமாவட்டங்கள், நாடுகள், அகில உலக திரு அவையில் கொண்டாட சிந்திக்க அழைப்பு விடுத்தது நமக்கு தெரியுமே. அந்த யூபிலி ஆண்டின் கொண்டாட்டம் இன்று நிறைவு பெறுகிறது. ஆகவே இந்த இரு நிகழ்வுகளையும் நாம் நினைத்து இன்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்த ஒன்றாக குழுமி இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, திருக்குடும்பம் என்பது சேசு, மரி, சூசை இவர்கள் கட்டி எழுப்பிய குடும்பம். கடவுளின் மீட்பு திட்டத்திற்கு இசைந்து தன்னை முழுமதியாக கையளித்த யோசேப்பு, இதோ ஆண்டவரின் அடிமை, உமது வார்த்தையின்படி எமக்கு ஆகட்டும் என்று கடவுளின் திருவுளத்துக்கு கீழ்ப்படிந்த அன்னை மரியாள், காலம் கனிந்த பிறகு தந்தையாம் கடவுளால் மனிதகுல மீட்பிற்காக இந்த மண்ணில் அவதரித்த பாலன் இயேசு, இந்த மூவரும் கட்டி எழுப்பிய அந்த குடும்பம் நமது குடும்பங்களுக்கு ஒரு உதாரணமான திருக்குடும்பமாக விளங்குகிறது. அருளையும் இறைவனின் ஆசிரியரையும் நிறைவாக பெற்றது. ஆகவே அதை பற்றி நாம் இன்று சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அன்பார்ந்தவர்களே, குடும்பம் என்பது மனுக்குலத்திற்கு இறைவன் அளித்த ஒரு மாபெரும் வரம். இந்த குடும்பம் உறவுகளின் சங்கிலியால் உருவெடுத்திருக்கிறது. நமக்கு தெரியும், குடும்பங்கள் சிதைந்து போனால் இந்த உலகமானது உறவுகளற்று போய்விடும். ஆகவே ஒருவர் மற்றவருக்காக தியாகம் செய்து அன்பு செய்து வாழும் குடும்பங்களில் இறைவன் குடிகொள்கிறார். தெய்வம் அங்கு தரிசனம் தருகிறது. கடவுளின் அருளும் ஆசிரும் நிறைவாக கிடைக்கிறது என்பது நமக்கு தெரியும். 2ஆம் வத்திக்கான் சங்கத்தினுடைய 16 ஏடுகளில் ஒன்றான இன்றைய உலகில் திரு அவை பாஸ்டரல் கான்ஸ்டிடியூஷன் ஆன் த சர்ச் இன் த மாடர்ன் வேர்ல்ட் என்ற அந்த கொள்கை திரட்டிலே குடும்பத்தினுடைய முக்கியத்துவத்தையும் திருமணத்தினுடைய பண்பு நலன்களையும் நமக்கு திரு அவை படம் பிடித்து காட்டுகிறது. குடும்பம் என்பது ஒரு சமுதாயத்தின் அடித்தளமாக அமைகிறது. குடும்பங்கள் மனித மாண்பை கற்றுத்தரக்கூடிய ஒரு பள்ளிக்கூடமாக இருக்கிறது என்று நமக்கு அந்த ஏடு எம்புகிறது. ஆகவே திருமணத்தையும் குடும்பங்களையும் பேணி பாதுகாக்க வேண்டியது நம் அனைவருடைய கடமை என்று திருவகை நமக்கு அறிவுரை வழங்குகிறது. நமது திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் ஃபெமிலியாரிஸ் கன்சார்த்தி என்ற தன்னுடைய சுற்றுமடலில் இவ்வாறாக சொல்கிறார். குடும்பத்தை ஒரு குட்டி திருச்சபை என்று அவர் விவரிக்கிறார். நம் அனைவருக்கும் தெரியும், பவுலடிகளார் எழுதிய மடல்களை நாம் வாசிக்கிறோம். தலையாகிய கிறிஸ்து உடலாகிய திரு அவையோடு இணைந்து இருக்கிறார். உடலாகிய திரு அவை தலையாகிய கிறிஸ்துவோடு இணைந்து செயல்பட்டால் அவர்கள் நலம் பெறுவார்கள், வளம் பெறுவார்கள் என்று சொல்வதற்கிணங்க குடும்பங்கள் என்னும் இந்த குட்டி திருச்சபையானது தாயாம் திரு அவை போன்று கிறிஸ்துவோடு இணைந்து இயைந்து அவரை மையமாக கொண்டு வாழ்ந்தால் குடும்பத்தில் பேரானந்தமும்
நூறானந்தமும் நிலைக்கும் என்பது நமக்கு தெரியும். திருத்தூதர் பணி 17வது அதிகாரம் 28வது வசனத்திலே இவ்வாறு சொல்கிறார்கள். லூக்கா எழுதுகிறார், நாம் அனைவரும் கிறிஸ்துவில் வாழ்கிறோம், நாம் அனைவரும் அவரால் தான் இயங்குகிறோம், நாம் அனைவரும் அவரை சார்ந்துதான் வாழ்கிறோம் என்று சொல்கிறார். ஆக இறை குடும்பங்கள், கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பங்கள் கிறிஸ்துவையும் திருக்குடும்பத்தையும் முன்மாதிரியாக கொண்டு வாழ்கின்ற பொழுது அங்கு அருள் வளமும் பொருள் வளமும் பெருகும், இறை ஆசீரும் நிறைவாக கிடைக்கும் என்பதற்கு நமக்கு இவ்வாறாக சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைய விழாவை நாம் இன்றைய விவிலிய வாசகத்தோடு அதனுடைய பின்னணியில் சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். முதல் வாசகத்தை கேட்டீங்களா? நல்லா கேட்டீங்களா? வெரி குட். முதல் வாசகத்திலே நமக்கு அழகாக சொல்லப்படுகிறது, தாய் தந்தையர் மட்டில் பிள்ளைகளுக்குரிய கடமை என்ன என்று விவரிக்கிறது. பெற்றெடுத்த பிள்ளைகள் தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகள், பொறுப்புகள் என்ன என்பதை முதல் வாசகம் நமக்கு தெளிவாக படம் பிடித்து காட்டுகிறது. பிள்ளைகள் தங்கள் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கடமைக்காக செய்யாமல் கடமை உணர்வோடு பொறுப்போடு அவர்களுக்கு பணிபுரிகின்ற பொழுது அவர்களுக்கு அனைத்து விதமான பேறு பலன்களும் கடவுளுடைய நிறை ஆசீரும் கிடைக்கும் என்பதை முதல் வாசகம் நமக்கு சொல்கிறது. தந்தையாம் கடவுள் சீனாய் மலையிலே மோயிசன் வழியாக இஸ்ராயேல் மக்களுக்கு கொடுத்த 10 கட்டளைகளில் 4வது கட்டளை தாய் தந்தையை பேண். அந்த கட்டளை இன்றைய முதல் வாசகத்திற்கு முன்னுரையாகவும் விளக்க உரையாகவும் அமைகிறது. தமிழ் கூறும் நல்லுலகில் அறவழியில் மனிதர்கள் நடக்க வேண்டும் என்பதற்காக அறநெறியை கற்றுக் கொடுத்த நம் மூதாட்டி ஔவை பாட்டி அவர்கள் ஆத்திச்சூடி இயற்றி அதன் வழியாக குடும்பங்களில் பெற்றெடுத்த பிள்ளைகள் தந்தை தாயை பேண வேண்டும் என்று அடிக்கோலிட்டு காட்டுகிற அறிவுரை நமக்கு தெரிந்தது. ஆக பிள்ளைகள் பெற்றோருக்கு கடன்பட்டவர்கள், நன்றி மிக்கவர்களாக தாய் தந்தையை பாதுகாக்க வேண்டியது அவருடைய தலையாய கடமை என்பதை முதல் வாசகம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இந்த 2ஆம் வாசகத்திலே பவுலடிகளார் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலே இவ்வாறு சொல்கிறார், கிறிஸ்தவ வாழ்வு என்பது ஒரு புதுப்பிக்கப்பட்ட புனித இயல்பை கொண்டிருக்க வேண்டும். அந்த குடும்ப வாழ்விலே நற்பண்புகள் தழைத்தோங்க வேண்டும். குறிப்பாக 6 நற்பண்புகளை இந்த 2ஆம் வாசகத்தில் பவுலடிகளார் அடிக்கோலிட்டு காட்டுகிறார். பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை. இந்த பண்பு நலன்கள் கிறிஸ்தவ குடும்பங்களில் இருந்தால் அந்த குடும்பம் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக, மகிழ்ச்சியானதாக, அருள் நிறைந்ததாக இருக்கும் என்று சொல்லுகிறார். ஆக இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்ட இறை மக்கள் அவருடைய அன்பிற்கினியவர்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி அவருடைய வாழ்வை கட்டமைக்க வேண்டும் என்பதற்கு இன்றைய 2ஆம் வாசகம் ஒரு உதாரணமாக நமக்கு அமைகிறது. இல்லறத்தின் புனிதம் காக்கப்பட, இறை திருவுளத்திற்கு பணித்து நடக்க 2ஆம் வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், திருக்குடும்பமானது இயேசுவின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக எகிப்திற்கு செல்வதை விவரிக்கிறது. இயேசுவின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது என்பதை அறிந்த அவருடைய வளர்ப்பு தந்தையான யோசேப்பு அவர்கள் தந்தைக்குரிய தனியாத தாகத்தோடும் அன்போடும் தன் மகனை பாதுகாக்க எகிப்திற்கு இரவோடு இரவாக ஓடிச் செல்வதை பார்க்கிறோம். ஒரு தந்தை தமக்கு கொடுக்கப்பட்ட கடமையான பெற்றெடுத்த பிள்ளையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் தன் கட்டிய மனைவியை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் உள்ளது என்பதை உணர்ந்தவராக அந்த இரவிலே தியாகத்தை மேற்கொண்டு உயிரை பணயம் வைத்து தன்னுடைய மகனை பாதுகாப்பதற்காக எகிப்துக்கு ஓடிச் செல்வதை நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பங்களிலே பெற்றோர்கள் எவ்வாறு இருக்கிறோம்? தந்தையர்கள் எவ்வாறாக சோசேப்பும்
அன்னை மரியாளும் கிறிஸ்துவை தெய்வ பயத்திலும் அன்பிலும் வளர்த்தார்களோ அதை போன்று நாம் நமது பிள்ளைகளை வளர்க்கின்றோமா? அவர்களை இறை விசுவாசத்தில் நம்பிக்கையில் ஒரு முன் உதாரணமாக இருந்து திருக்குடும்பத்தின் சாட்சியாக அவர்களை வளர்க்கின்றோமா என்று நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அன்புள்ளவர்களே, நவநாகரிக உலகில் இன்று நமது குடும்பங்கள் சிதைந்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். இந்த உலகிலே மக்கள், குறிப்பாக இன்று இளைய சமுதாயத்தினர் திருமணம் என்னும் திருவருட்சாதனத்தை ஏற்றுக்கொள்ளாமல் சேர்ந்து வாழ்வதும், திருமணத்தினுடைய ஏனைய கடமைகளை நிறைவேற்றாமல் இருப்பதால் மனமுறிவு ஏற்பட்டு சண்டை சச்சரவுகள் குழப்பங்கள் ஏற்பட்டு திருக்குடும்பமாக வாழ வேண்டிய நமது இறை குடும்பங்கள் தெருக்குடும்பமாக மாறி வருவதை நாம் கண்கூடாய் பார்க்கிறோம். இந்த பெருவிழா நமக்கு சுட்டி காட்டுவது அடிப்படையை பின்பற்று. ஆண்டவராகிய இயேசு, யோசேப்பு, அன்னை மரியாள் வாழ்ந்ததை போன்று இறை குடும்பங்கள் வாழ்ந்தால் அங்கு மகிழ்ச்சியும் ஆனந்தமும் அமைதி நிலைக்கும். இல்லை என்றால் பிணக்குகளும் பிரச்சனைகளும் உருவெடுக்கும் என்பதை நமக்கு தெளிவாக படம் பிடித்து காட்டுகிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, நாம் பொறுப்புள்ள பெற்றோர்களாக இருக்கிறோமா? அல்லது கடமையை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோமா? அல்லது திருக்குடும்பம் போன்று நமது இல்லறத்தையும் அதனுடைய மகத்துவத்தையும் பாதுகாக்க நாம் இறை திருவுளத்திற்கு பணிந்து நடக்கிறோமா என்று சிந்திப்போம். இறையருள் வேண்டுவோம். நமது குடும்பம் இறையருளை பெற்று புனித குடும்பமாக, இறைவனுக்கு சான்று பகரக்கூடிய குடும்பமாக, யோசேப்பு, அன்னை மரியாள், இயேசு போன்று இறைவனின் மீட்பு திட்டத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கும் குடும்பமாக வாழ வளர இறைவனின் அருள் வேண்டி மன்றாடுவோம். ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியாராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நினைத்திடுவேன். அன்பே உருவான இறைவா, திருக்குடும்பத்தை எங்கள் குடும்பங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக பரிசளித்து அவர்களைப் போன்று நாங்களும் உமது மீட்பின் திட்டத்திற்கு கீழ்ப்படிந்து உமது திருவுளத்தை நிறைவேற்ற கூடிய நல்ல கிறிஸ்துவர்களாக வாழ அழைப்பு விடுத்திருக்கிறீர். அன்பான தெய்வமே, இந்த அற்புதமான நாளிலே பாதம் சமர்ப்பிக்கும் எங்கள் மன்றாட்டுக்கள் எங்கள் குடும்பத்திற்கு நிறைவான ஆசிரையும் அருளையும் பெற்றுத் தருவதாக. என் திருச்சபையை இந்த பாறையின் மீது கட்டுவேன் என்று ராயப்பரை தேர்ந்தெடுத்த என் அன்பு ஆண்டவரே, அவரின் வழியில் தங்களை அர்ப்பணித்து வாழும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள்,
கன்னியர்கள் பொதுநிலையினர் அனைவரையும் ஆசிர்வதித்து அவர்களுக்கு உடல் உள்ள சுகம் தந்து தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை நல்வழிப்படுத்தி திரு அவையை கட்டியெழுப்பும் தூதர்களாய் அவர்களை வழிநடத்திட அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருளின் ஊற்றே இறைவா, இன்று இவ்வாலயத்தில் திருக்குடும்ப விழாவில் பங்கேற்று இறை ஆசிருக்காக மன்றாடி நிற்கும் ஒவ்வொரு குடும்பங்களையும் உம் கரத்தில் ஒப்படைக்கின்றோம். அவர்களின் எண்ணங்கள், தேவைகள் அனைத்தையும் ஈடேற்றம் பெற்று திருக்குடும்பத்தில் நிலவிய அமைதியும் சமாதானமும் நிறை மகிழ்வும் நிறைந்து வாழ வரந்தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே இறைவா, ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வதே ஞானத்தின் தொடக்கம் என்ற இறை வார்த்தைகளுக்கு ஏற்ப எம் ஊரிலும் எம் பள்ளிகளிலும் படிக்கின்ற எம் பிள்ளை செல்வங்களை உம்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். சிறு வயதில் இயேசு தன் பெற்றோருக்கும் பெரியோருக்கும் கீழ்ப்படிந்து கடவுளின் திருவுளம் அறிந்து செயலாற்றியது போல் என் பிள்ளைகளும் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து இறை திருவுளம் அறிந்து வாழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமே உருவான இறைவா, உலகில் கைவிடப்பட்டோர், அனாதைகள், ஏழைகள், முதியவர்கள் மற்றும் ஆதரவற்று தெருக்களிலும் வீதிகளிலும் வாழும் மக்களையும் நம் நாட்டின் எல்லைகளிலே காவல் காக்கும் இராணுவ வீரர்களையும் மற்றும் ஆண்டவரின் இரக்கம் யாருக்கெல்லாம் அதிகம் தேவையோ அவர்களையும் தகப்பனே கண்ணோக்கி அருளும். அவர்களுக்கு நீரே தாயும் தந்தையுமாக இருந்து அவர்களை அரவணைத்து அவர்களின் தேவைகள் அனைவற்றையும் நிறைவேற்றி உன் உடனிருப்பை அவர்கள் உணர்ந்து அமைதியில் வாழ்ந்திட வரம் தர வேண்டுமாய் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமே உருவான இறைவா, இந்த அற்புதமான நாளிலே நம்பிக்கையோடு உம் பாதம் சமர்ப்பித்த மன்றாட்டுக்களை கனிவாய் செவி சாய்த்திரளும். எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய நாங்கும் உம்மீது கொண்ட எதிர்நோக்கு ஒரு நாளும் ஏமாற்றம் தராது என்ற ஆழ்ந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு உம் பாதம் சமர்ப்பித்த மன்றாட்டுக்களுக்கு கனிவாய் செவி சாய்த்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். Mababa mabaga garisa diri mama garisa என்ன தருவேன் நான் உனக்கு சின்ன பாலகா தருவேன் நான் உனக்கு சின்ன பாலகா சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, மகிழ்வின் பலிப்பொருளை நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மை பணிவுடன் வேண்டுகிறோம். அதனால் கடவுளின் கன்னித்தாய் புனித யோசேப்பு ஆகியோருடைய பரிந்துரையின் உதவியால் எம் குடும்பங்களை அருளிலும் அமைதியிலும் உறுதியாய் நிலை நிறுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தம் இறை இயல்பில் கண்ணுக்கு புலப்படாத கிறிஸ்து எங்கள் இயல்பில் காணத்தக்கவராக வணக்கத்துக்குரிய மறைநிகழ்வாகி இப்பெருவிழாவிலே தோன்றினார். காலங்களுக்கு முன்னரே உதித்தவராயினும் காலத்துக்கு உட்பட்டு வாழத் தொடங்கினார். இவ்வாறு அவர் வீழ்ச்சியுற்ற எல்லாவற்றையும் தம்மில் எழுச்சி பெறச் செய்யவும், படைப்புக்கள் அனைத்தையும் புதுப்பிக்கவும், அழிவுற்ற மனிதரை விண்ணரசுக்கு மீண்டும் அழைத்துச் செல்லவும் திருவுளமானார். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்துக் கொண்டாடி ஆர்ப்பரிப்பதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளமாண்டவர். ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகும்படிய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்.
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இளையோ, எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருளையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். ஆண்டவரே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவழிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற
பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு வழங்கும் அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும் எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். பாலனாக பிறந்து திருக்குடும்பத்தின் வழியாக நமக்கு காட்சி தரும் அன்பு தெய்வம். இவரது குடும்பத்தை போன்று நாமும் திருக்குடும்பமாக இறைவனின் திருவுளத்துக்கு கீழ்ப்படிந்து நடந்து இறைவனின் ஆசிரை முழுமையாக பெற்று வாழ அழைப்பு விடுக்கும் அன்பு தெய்வம். இந்த தெய்வத்தின் திருவிருந்தில் பங்கு பெறும் நாம் அனைவரும் பேறு பெற்றோரே. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். காண கண்கள் கோடி வேண்டுமே, பாலன் இயேசு அழகை சொல்ல வார்த்தை வேண்டுமே. காண கண்கள் கோடி வேண்டுமே, பாலன் இயேசு அழகை சொல்ல வார்த்தை வேண்டுமே. அமுதம் தந்த விருந்து நம் ஆன்ம வாழ்வின் மருந்து. அமுதம் தந்த விருந்து நம் ஆன்ம வாழ்வின் மருந்து. உறவு மயில உலகு வாழ தேவன் தந்த
உணவு நம்மை தேடி வந்த அமுது காண கண்கள் கோடி வேண்டுமே பாலன் இயேசு அழகை சொல்ல வார்த்தை வேண்டுமே மன்றாடுவோமாக. அன்பே உருவான இறைவா, விண்ணக அருள் அடையாளங்களால் புதுப்பிக்கப்பட்ட இவர்கள் திருக்குடும்பத்தின் எடுத்துக்காட்டை இடையராது பின்பற்ற செய்தருளும். அதனால் இவர்கள் இவ்வுலக இன்னல்களுக்கு பிறகு அதன் நிலையான தோழமையை என்றும் பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.